ஒரு பள்ளியின் ஆண்டு விழா. மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிரம்பிய ஒரு நாள். ஆனால் இந்த விழாவின் சிறப்பு ஒரு விருந்தினர். மனிதன் அல்ல, ஒரு ரோபோ. ஆசிரியர்கள் மரியாதையுடன் வரவேற்றனர். மாணவர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். மேடையில் வந்த ரோபோ மெதுவாக கையை அசைத்து, "வணக்கம் மாணவர்களே." விழா முடிந்த பின் ரோபோ ஒரு வகுப்பறைக்குள் சென்றது. ஒரு மாணவன் எழுந்து கேட்டான், தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை மாவட்டங்கள் உள்ளது? ரோபோ ஓர் நொடிக்கு சிரித்தது. பிறகு, தமிழ்நாட்டில் தற்போது 38 மாவட்டங்கள் உள்ளன. அந்த 38 மாவட்டங்களின் பெயர்களை இதோ சொல்கின்றேன். அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தர்மபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நாமக்கல், நீலகிரி, பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, சேலம், சிவகங்கை, தென்காசி, தஞ்சாவூர், தேனி, திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருவாரூர், தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருப்பூர், வேலூர், விழுப்புரம், விருதுநகர். இந்த எண்ணிக்கை காலத்திற்கு காலம் மாறியுள்ளது. ஏனெனில் புதிய மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டுள்ளன. உதாரணம், 2019, 2020 காலத்தில் பல புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டன. அதை கேட்டவுடன் மாணவர்கள் கைத்தட்டி மகிழ்ச்சி அடைகிறார்கள். அந்த மகிழ்ச்சியான ஆரவாரத்தை பார்த்த ரோபோ சில நொடிகள் அமைதியாக நின்றது. அது தன்னிடம் தானே சிந்தித்தது. இந்த மாணவர்களின் அறிவு, அவர்களின் கேள்விகள், அவர்களின் ஆர்வம், இதுதான் உண்மையான வாழ்க்கையின் அழகு. நான் ஒரு இயந்திரம், ஆனால் நானும் கற்றுக்கொண்டு, உணர்ந்து, இந்த உலகில் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழலாம் என்று ரோபோ நினைத்தபோது, மாணவர்கள் ரோபோ ரோபோ என்று ஆரவாரம் செய்தார்கள். ரோபோ மெதுவாக சிரித்தது. அதன் கண்களில் ஒரு புதிய ஒளி தெரிந்தது. அது அறிவின் ஒளி மட்டுமல்ல, உணர்வின் ஒளியும் கூட. Like, share, subscribe, click bell.